السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون فيه والأرحام إن الله كان عليكم رقيبا. أما بعد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. وقال تعالى ولا يغتب بعضكم بعضا. புகழைத்தும் வல்ல நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், மேலும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த வாழ்விய ஒழுக்கங்களுடைய தொடரிலே பல ஒழுக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நாம் ஆங்காங்கே அமரக்கூடிய அமர்வுகள், மஜ்லிஸ், சபைகளுடைய ஒழுக்கங்களை பற்றி நேற்றைய தினத்திலே பார்த்தோம். நேற்றினுடைய ஒழுக்கத்திலே ஒரு சின்ன விஷயத்தை விளக்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த பல ஒழுக்கங்களை நான் சொல்லும் பொழுது இந்த ஒரு ஒழுக்கமும் நேற்றைய தினத்தில் சொன்ன, நிச்சயமாக நாம் ஒரு சபை, ஒரு அமர்விலே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை எழுப்பி நாம் உட்காரக்கூடாது. இதை நான் சொன்னேன். மேலும் நேற்று சொன்ன ஒழுக்கங்கள் இது அனைத்துமே பொதுவான ஒழுக்கம், பொதுவான சபைக்கும் இது அமங்கும். இதே போலவே இது இந்த மாதிரியான மார்க்க அமர்வை கூட உள்ளடங்கும். இதை நாம பார்க்கணும். இதுல தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்க இந்த ஒழுக்கத்தை நாம பேணணுமோ இதுல இன்னொரு விஷயத்தையும் சொன்னேன். மற்றவர்களை எழுப்பி நாம உட்காரக்கூடாது. வேணும் என்றால் நம்மளுடைய இந்த மாதிரியான நிக்காஹ் இல்லை நம்மளுடைய வீட்டினுடைய ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஒரு சபை கூடும் பொழுது நாம நம்மளுடைய பெரியவர்களுக்கோ அல்லது லேட்டா வரவங்களுக்கோ இடத்தை பிடிச்சி வச்சுக்கலாம்னு சொன்னேன். இது எங்க உள்ளடங்கும்னா, வெறும் நாம செய்கிற நம்மளுடைய தனிப்பட்ட முறையினுடைய சபையில இது செய்யும். உங்களுடைய வீட்டினுடைய ஃபங்க்ஷனோ அல்லது நீங்க வீட்டில் உட்காரும் பொழுது ஒன்று கூடி அந்த சபையோ அல்லது இந்த மாதிரியான தருணங்கள்ல நீங்க என்ன செய்யலாம், இடங்களை பிடிச்சு மற்றவர்களை கஷ்டப்படாம வச்சுக்கலாம். ஆனா இதுவே நாம மஸ்ஜிதிலும் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. இது பொதுவாக ரமதானுடைய நேரத்தில் நடக்கும். தொழுகையின் பொழுது என்ன செய்வாங்க, தொழுகைக்கு சிலர் மாஷா அல்லாஹ் முன்னாடி வந்துருவாங்க. முன்னதாக வந்து அவர்களுடைய உறவினர்களுக்கோ இல்லை அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ, அதிகமாக பெண்கள் இடத்துல இது நடக்கும். அவங்க இடத்த பிடிச்சு வச்சுப்பாங்க. லேட்டாக வரவங்க வந்து அதை உட்கார்ந்துருவாங்க. இப்போ இதை என்ன ஆக்கிடக்கூடாது, நேற்றைய ஒழுக்கத்தை கருதி ஷேக் சொல்லிட்டாரு உஸ்தாத், இது வந்து தலீலா மாற்றி நம்ம செய்யலாம், வரவங்களை எழுப்பாம இடத்த பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா இது தவறான விஷயங்கள். ஏன்னா நம்மளுடைய பொதுவான சபைகளிலே சிறப்பம்சம் ஒன்றும் இருக்காது. சீக்கிரம் வந்தாலும் சரி, லேட்டா வந்தாலும் சரி. ஆனா மஸ்ஜித் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா தொழுகைக்காக முன்னதாக வருவோருக்கு நிச்சயமாக அல்லாஹ் அந்த நன்மையும் தரான். மேலும் யார் வலது பக்கத்துல இருக்காங்களோ இமாமுக்கு, அந்த சஃப்ல இருக்கிறவங்களுக்கும் அல்லாஹ் அதிகமான நன்மையை தரான். அப்போ இந்த மாதிரியான நன்மைகள் மஸ்ஜிதுக்கு நாம பொதுவாக எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான சபைகளிலே நாம இடத்தை பிடிக்க கூடாது. மாறாக நாமளா வந்து உட்கார்ந்துடணும் இன்ஷா அல்லாஹ். இது நம் அனைவருக்கும் இது ஒரு நிச்சயமாக விளக்கமாக இருக்கும். இந்த ஒழுக்கத்தை பேணணும். மேலும் இன்றைய நாளிலே நேற்று மஜ்லிஸினுடைய சபையில பார்த்தோம். அப்போ ஒரு மனிதர் இந்த அமர்வுல உட்காரும் பொழுது, ஒரு மீட்டிங்ல இருக்கும் பொழுது என்ன செய்வோம், பேசுவோம். ஒரு சபை அப்படின்னு அமர்ந்தா, பயான் அப்படி இருந்தா நாம பேசுவோம், கேட்கிறவங்க கேட்பாங்க, உங்களுடைய டேர்ன் வரும்போது நீங்க பேசுவீங்க. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கும் பொழுது
இஸ்லாம் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு எந்தெந்த ஒழுக்கத்தை பேண வேண்டும் அப்படின்னு சொல்றது இந்த அமர்விலே நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது எந்த அளவிற்கு முக்கியம் என்றால், இஸ்லாம் எந்த அளவிற்கு தாக்கத்தை கொடுத்து இந்த பேச்சுவார்த்தையினுடைய ஒழுக்கங்களை பேணுதுன்னு சொல்றதுன்னா இந்த ஒரே ஒரு ஹதீஸ் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க 2 விஷயங்களுடைய பாதுகாத்தலை எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுங்க. அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய 2 விஷயங்களை, 2 பொருட்களை நீங்க பாதுகாத்துக் கொள்வீங்க. அதை நீங்க வீணாக பயன்படுத்த மாட்டீங்க, தவறான வழியில சென்று பயன்படுத்த மாட்டீங்க. இப்படி நீங்க சத்தியம் செய்து கொடுத்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்திலே இடம் இருக்கு என்று உறுதிப்படுத்துகிறேன். அது எந்த மாதிரியான இடம் சொர்க்கத்துல? மேலும் ஏன் ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 விஷயங்கள், ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நம்மளுடைய 2 கால்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நம்மளுடைய மர்மஸ்தானம், இதை நாம பாதுகாத்து கொண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதத்துல இதை ஹலால் ஆக்கியிருக்கானோ இதை நாம பேணினா நிச்சயமாக சொர்க்கத்துல இடம் உண்டு. ரசூலுல்லாஹ் வாக்களிக்கிறாங்க. இதை போலவே 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாவு. இந்த நாவை பாதுகாத்தல் இஸ்லாம் எந்த அளவிற்கு வலியுறுத்துதுன்னா, ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்லயும் சொல்றாங்க, ஒரு ஆயிரம் பல வசனங்கள்ல வருது, இந்த நாவை கொண்டு பல மக்கள், பல அல்லாஹ்வுடைய அடியார்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். ஏன்? வெறும் இந்த நாவை நீங்க பாதுகாத்து கொண்டீங்கன்னா, இந்த நாவினால பேசக்கூடிய வார்த்தைகளை, சொற்களை நல்ல முறையில பயன்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக சொர்க்கம் உண்டு. ஆனா அதே நாவை, அந்த ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக நாம இல்லைன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிட்டாரு, இது நரகத்துல கொண்டு போகக்கூடிய செயலாக மாறிடும். அப்போ இவ்வளவு தாக்கம் கொடுக்கக்கூடிய இஸ்லாம் இதனுடைய ஒழுக்கத்தையும் சொல்லி தருது. பல விஷயங்கள் இதில் நாம் முதல் ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளம் வைக்கக்கூடிய ஒரு முறையாக இந்த ஒரு ஹதீஸை சிம்பிளாக சொல்றாங்க. நாம ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுதும், நம்மளுடைய வாயில வார்த்தைகள் வரும் பொழுதும் பேசும் பொழுதும் முதல் விஷயமாக இதை கவனிச்சல கொள்ளணும், நாம பேசினால் நல்லதையே பேசணும். எப்படி? நாம பேசினா நம்மளுடைய வார்த்தைகள் நல்ல முறையில் நல்லதாகவே இருக்க வேண்டும். அப்படி இல்லை, நம்மளால அந்த முடியலைன்னா அப்ப நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய வாய்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்தோம். அவ்வளவுதான். வாய்களை திறக்கவே கூடாது. எந்த அளவிற்கு இது நல்லதுன்னா, வெறும் மார்க்க விஷயங்களை மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்றாங்க. பொதுவாகவே நீங்க உங்க வீட்டுல பேசுறீங்களோ, உங்களுடைய வேலையினுடைய இடத்துல பேசுறீங்களோ, பிள்ளைகளாக இருந்தா தகப்பனார் தாய் கிட்ட பேசுறீங்களோ, இது எல்லாமே உள்ளடங்கும். நீங்க பேசினா நல்லதே பேசுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹதீஸ்ல, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ஒரே வார்த்தையில ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க. என்ன? யார் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கிறீர்களோ, உங்களில அல்லாஹ்வின் மீது ஈமான் வைக்கிறீங்களா, வல் யௌமில் ஆகிர், மேலும் மறுமை நாளின் மீது ஈமான் இருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய உள்ளத்துல மறுமை நாளின் மீதும் ஈமான் இருக்கு அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய இந்த நாவல பேணக்கூடிய ஒழுக்கம் ஃபல்யகுல் கைரன், நீங்க நல்லதையே சொல்லணும். உங்க வாயை நீங்க திறக்கிறீங்கன்னா இந்த நாவை நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவதற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லை, இந்த மாதிரியான என்னோட இருக்கு, எனக்கு ஏதாச்சும் ஒரு வாயில வந்துடும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் அதுக்கும் ஒரு சொல்யூஷனை சொல்றாங்க, ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். முடியலையா, நல்ல விஷயங்களை பேச முடியலையா, ஃபல்யஸ்முத், நீங்க அமைதியாக இருந்துருங்க. ஏன்? இந்த நாவை திறந்து நீங்க நல்ல விஷயங்களை பேசாம தீய விஷயங்களையோ தவறான விஷயங்களையோ மற்ற எல்லாத்தையும் பேசுறீங்கன்னா இது நிச்சயமாக நரகத்துல கொண்டு போகக்கூடிய செயலாக முடியும். இதன் காரணமாக நீங்க உங்களுடைய நாவை மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய வாயை நிச்சயமாக அப்படியே சைலண்டா இருந்தாலே இதுவே பெரிய நன்மை ஆகிடும். எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை பேரினாங்க. சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுக் கொடுத்தாங்க. இது வெறும் மார்க்க விஷயங்களில் இல்லை, மாறாக நம்ம பொதுவாக பேசும் பொழுதும் இந்த ஒழுக்கத்தை நாம பேணணும். எப்போ நாம வாயிற்கு வந்தாலும் இந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வரணும். ரசூலுல்லாஹ் நல்லதையே பேச சொன்னாங்க. அப்படி பேசாவிட்டால், அப்படி நம்மளால இயலாவிட்டால் நாம் நிச்சயமாக நம்மளுடைய நாவை கண்ட்ரோல் செய்து கொள்ள வேண்டும். இது முதல் ஒழுக்கமாக இருக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல முனாஃபிகீன்களை பார்த்தீங்கன்னா, முனாஃபிகீன்கள் யாரு? உள்ளத்துல நிஃபாக், குஃபர், இந்த மாதிரியான நயவஞ்சகத்தனத்தை உள்ளே அடக்கி கொண்டு, உள்ளே ஒழித்து கொண்டு
வெளிப்புறமாக, அதாவது வெளிப்படையாக நாங்க முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லி தெரியக்கூடிய நபர்கள். இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றா, லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வா. அதாவது இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சஹாபாக்களுடைய சபையில வந்து சஹாபாக்களை சீண்டக்கூடிய விதத்திலேயோ அல்லது அவங்கள துன்புறுத்தக்கூடிய விதத்திலேயோ இல்ல வீணான பேச்சுகளை பேசி அந்த சபையை கலக்கிற விதத்துல என்ன செய்வாங்க, இப்படி பல விஷயங்களை பேசுவாங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இவர்களுடைய பேசுதல், இவர்களுடைய வார்த்தை, சொற்கள் இது எதுக்கும் பயன்படாது. லா கைர ஃபீ கஸீர், இந்த வார்த்தைகளிலே எந்தவித ஹைரும் இல்லை, நல்லதும் இல்லை. ஆகையால் ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும், இந்த முனாஃபிகின் போல இருக்கக்கூடாது. நீங்க வாயை திறந்தா உங்க வாயில நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்ல வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக இருக்கு. அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. நாம நம்முடைய நாவினால நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்ல வேண்டும். இதே போல இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய இரண்டாவது ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தன்னுடைய வாழ்நாளிலே செய்து காண்பித்தாங்க. நாம் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு தெளிவாக கேட்க வேண்டும். நாம பேசும் பொழுது தெளிவாக மற்றவங்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் கேட்கவும் வேண்டும். மேலும் அந்த வார்த்தைகள் கேட்கும் விதத்துல சத்தமாகவும் இருக்க வேண்டும். எந்த அளவிற்குனா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹை பற்றி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நிச்சயமாக இவர் யார், உஸ்வத்துன் ஹசனா, ஒரு மிக சிறந்த ரோல் மாடல். அப்ப ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு செயலிலுமே நமக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹுடைய வார்த்தைகள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கும்னா, நாம எந்த அளவிற்கு அது ரொம்பவும் சாஃப்டா தெளிவாக மிகவும் கவனமாக இருக்கும்னா, நாம ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி உட்கார்ந்து அவங்களுடைய வார்த்தையை கேட்டா கையால எண்ணிடலாம். சுப்ஹானல்லாஹ், எப்படி கையால எண்ணிடலாம் ரசூலுல்லாஹ் எத்தனை வார்த்தைகள் பேசியிருக்காங்கன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். அந்த முறையில ரசூலுல்லாஹ் மிகவும் தெளிவாகவும் மிகவும் ரொம்பவும் ஸ்லோவாக நல்ல முறையில முன்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியும் விதத்துல பேசுவாங்க. நாம சீரத்தை எடுத்து பார்த்தா தெரியும், ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ கூட்டங்கள் வரும். சஹாபாக்களுடைய கூட்டம் ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு டவுட் கேட்கறதாக வரும், அல்லது வெளிநாட்டில இருந்து எத்தனையோ நபர்கள், எத்தனையோ கூட்டங்கள் சீரத்தை எடுத்து பார்த்தா தெரியும் ரசூலுல்லாஹ் கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகவோ அல்லது ரசூலுல்லாஹ் கிட்ட பல விஷயங்கள், பல கோரிக்கைகள் வைக்கிறதுக்காகவோ பல கூட்டங்கள் வரும். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சந்திப்புல எந்த சஹாபாவும் இந்த விஷயத்தை குறிப்பிடல, ரசூலுல்லாஹுக்கும் அவங்களுக்கும் லாங்குவேஜ் பேரியர் ஏற்பட்டுச்சு, ரசூலுல்லாஹுக்கும் அவங்களுக்கும் சொல்லக்கூடிய இந்த கம்யூனிகேஷன் மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு, இது நீங்க எங்கேயுமே எடுத்து காட்ட முடியாது. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹுக்கு அந்த லாங்குவேஜ் சரியா விட்டாலுமே பல நாடுகள்ல இருந்து வருவாங்க இல்லையா, பல இடத்துல இருந்து வருவாங்க. வெறும் நீங்க அரபு கல்ச்சர் எடுத்துக்கிட்டா, அரபு பேசக்கூடிய அரபு மொழியினுடைய அரபு மக்களே எத்தனையோ ஆக்சென்ட்ல பேசுவாங்க. அப்போ இத்தனை நபர்கள் வரும் பொழுதும் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு தெளிவாக இஸ்லாமிய மார்க்க கல்வியை கொடுப்பாங்கன்னா, இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நம்ம கையால விரலால எண்ணிறோம்னா அவ்வளவு கிளியராக இருக்கும். இது பேசக்கூடிய நாம் நம்மளுடைய ஒழுக்கத்துல கொண்டு வரணும். அப்படியே எடுத்தோம் ஏனத்தானு பேசிட்டோம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் பேசும் பொழுது நல்ல முறையிலையும் பேசணும், மேலும் அந்த வார்த்தைகள் தெளிவாகவும் சத்தமிக்கமாகவும் இருக்க வேண்டும். இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒழுக்கங்களிலே ஒன்றாக இருக்கிறது. இதை போலவே மூன்றாவது ஒழுக்கத்தை பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மிகவும் இந்த உலகத்திலும் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சத்தை கொண்ட ஒரு ஒழுக்கமாக இருக்கு. எந்த அளவிற்குனா, நம்மளுடைய பாதி முசீபத்துகள் இதுலயே முடிஞ்சிடும். அதாவது நாமளா தேடி போய் விழுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான செயலாக இருந்தாலும் சரி, இல்ல நம்மளா தேடி வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த வாயா இருக்கு. வாயை கொடுத்து மாட்டிப்பாங்க நிறைய பேர். அப்ப ரசூலுல்லாஹ் இங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நிச்சயமாக ஒரு முஸ்லிம் என்ன செய்யணும், தான் பேசினால் நல்ல முறையில பேசணும். ஆனா எங்க பேசணும்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, ஒண்ணு இவருக்கு அந்த செய்தி தேவைப்பட்டதாக இருக்கணும், இல்ல நமக்கு எதிராக இருக்கக்கூடிய இவருக்கு, இரண்டாவது அந்த நபருக்கு அந்த செய்தி மிக முக்கியமாக இருக்கணும், இல்ல நாம பேசணும்னா இதனுடைய அவசியம் ஏற்படணும், அப்போ நீங்க பேசுங்க. எல்லா விஷயத்திலையும் நான் போய் மூக்கல் நுழைப்பேன்னா இதை ரசூலுல்லாஹ் தவிர்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. நிச்சயமாக ஒரு முஸ்லிமுடைய நல்ல இஸ்லாம், அதாவது அழகிய முறையில ஒரு மனிதன், ஒரு முஃமின் இஸ்லாத்தை பேணுறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவர்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம், நல்ல ஒழுக்கங்கள்ல ஒரு ஒழுக்கம் என்னன்னா,
தர்குஹு மா லா யானி. அவருக்கு தேவைப்படாத சொற்கள், அவர்களுக்கு தேவைப்படாத டாபிக், அவர்களுக்கு தேவைப்படாத ஒரு விவாதம், இது அனைத்து விட்டையும், இந்த அனைத்து விஷயங்களை விட்டையும் அவர் தன்னைத்தானே தவிர்ந்து கொள்வார். அதாவது வீணான பேச்சுகள்ல இருந்து நாம தவிர்ந்து கொள்ளணும். எங்கேயோ ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க, எங்கேயோ ஒரு கூட்டத்துல ஏதாச்சும் ஒரு விவாதம் நடக்கும், நாமளா போய் என்ன செய்யக்கூடாது, வாய் விடக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் இங்க தடுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த செயல் தேவையில்லையா, நடக்கக்கூடிய செயலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இந்த செயல்ல நீங்க முழுகாதீங்க. ரசூலுல்லாஹ் இதான் சொல்றாங்க. இந்த மாதிரியான இடங்களிலோ அல்லது இந்த மாதிரியான பேச்சுகளிலோ உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு நான் இஸ்லாம் காட்டுது, நாம எத்தனையோ விஷயங்களை பார்க்கிறோம், எத்தனையோ நபர்களை சந்திக்கிறோம், இவங்க எந்தெந்த விஷயங்களையும் நம்ம கிட்ட சொல்லலாம். ஆனா எல்லா விஷயத்தையும் நாம கேட்டு அதை ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒழுக்கம் வரும். இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். இதை இங்க இஸ்லாம் தடுக்குது. உங்களுக்கு எந்த விஷயங்கள் தேவையோ அங்கு கொண்டு போய் உங்களுடைய பேச்சை வைங்க, அங்க உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஆமாவா இல்லையா? எங்க நம்மளுடைய பேச்சு ஏடப்படுதோ அல்லது நல்ல உங்களுடைய கருத்துக்கள் இருக்கோ அங்க உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்களுடைய சொற்களுக்கும் நிச்சயமாக மதிப்பு இருக்கும். ஏனோ தானோன்னு பேசிக்கிட்டு எல்லா இதுலயும் என்னுடைய மூக்கம் உழைப்பேன்னா இதுதான் என்ன சொல்லுவோம், எல்லா எல்லா விஷயத்திலையும் மூக்கம் உழைச்சா நிச்சயமாக அது தவறாக முடியும். மேலும் நமக்கு தீராத, நமக்கு தேவையில்லாத பல முசீபத்துகள் நம்ம மேல வந்துடும், பல பிரச்சனைகள் நம்மளுடைய வாயாலேயே நம்ம என்ன செய்வோம், வாங்கிடுவோம். இதை இங்க இஸ்லாம் தடுக்குது. ஒரு நல்ல முஸ்லிம்களுடைய அஹ்லாக், ஒரு ஒழுக்கம் எப்படி இருக்கணும்னா தர்குஹு மா லா யானி. அவன் எந்தெந்த விஷயங்களை பார்க்கிறானோ அவனுக்கு தேவைப்படாத விஷயங்களிலே அவன் உள்ளே நுழைய மாட்டான், தன்னை தானே இன்வால்வ் செய்து கொள்ள மாட்டான். மேலும் நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டு எங்க தவறு நடக்குதோ நம்மளால முடியுமோ இங்க கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்ப இது எனக்கு தேவையில்லாதது, ஏன் சண்டை இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டீங்கன்னா இது அந்த ஹதீஸ்ல வந்துடும். என்ன நாம என்ன படிச்சிருக்கோம், ஒரு ரெண்டு அஹ்லாக்குனுடைய அந்த சபக்ல அந்த லெசன்ல என்ன படிச்சோம், நமக்கு 3 விஷயங்கள் இருக்கு. அதாவது தவறுகள்ல இருந்து நாம தவற பார்த்தா அதை எப்படி தவிர்த்து கொள்ளணும், எப்படி நம்ம அதை தீர்த்து வைக்கணும், ஒண்ணு கையால இல்ல நாவினால, அதுவும் முடியலன்னா கடைசி பலவீனமான ஈமான் எப்படி, உள்ளத்துல அந்த காரியத்தை வெறுத்துட்டு போயிடும். அப்போ இது நாம் என்ன செய்யக்கூடாது, இந்த ஒழுக்கத்தை பேணுறோம், இது நமக்கு தேவையில்லாத விஷயம்னா அதை நீங்க தவிர்த்து கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக அது நாளைய உங்களுடைய ஒரு பிரச்சனையாக வந்தால் மற்றவர்கள் வர மாட்டாங்க. ஆமா இல்லையா? அப்போ நாம எந்த இடத்துல நமக்கு இந்த விஷயம் செய்ய தோணுமோ, நமக்கு இந்த விஷயம் முக்கியம் தோணுதோ, அல்லது நடக்கக்கூடிய சண்டையிலே நாம சென்று அவங்களுக்கு மத்தியில நல்ல முறையில பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த சண்டையை முடிச்சிடலாம், நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான்னா இதை நாம செய்யணும். இதை இந்த ஹதீஸ்ல கொண்டு வந்து இதை ஒழுக்கத்தாக காண்பிக்க கூடாது. ஆகையால நாம எந்த விஷயங்கள் நமக்கு தேவையானதாக இருக்கிறதோ இதுல நிச்சயமாக நாம இன்வால்வ் ஆக வேண்டும். இது ஒரு ஒழுக்கமாக இருக்கு. இதை போலவே 4வது ஒழுக்கமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொல்றாங்க. இதுவும் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம். நாம் அன்றாட வேலையில வெளியே போறோம், பள்ளிக்கூடத்துக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ் போறவங்க, வேலைக்கு போறவங்க இருக்காங்க, பல நபர்களை சந்திக்கிறோம், எல்லோரிடமும் பேசுறோம். எல்லோரும் என்ன செய்வாங்க, அவங்களுடைய சிந்தனைக்கு ஏற்ப அவங்களுடைய அன்றாட வேலையில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்டுன்னா அப்படிதானே இருப்பாங்க, ஆஃபீஸில் கொலீக்னா அப்படிதான் இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கும். சில நேரத்தில் மற்றவங்களை பற்றி சொல்லுவாங்க, சில நேரத்தில் மற்றவங்களை பற்றி தவறான விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய வீட்டினுடைய ப்ராப்ளத்தை பற்றி சொல்லுவாங்க. இது எல்லாமே கேட்கக்கூடிய நாம் இங்க எந்த ஒழுக்கத்தை பேணணும்னா நம்மளுடைய நாவை கொண்டு இந்த விஷயங்கள்ல எப்படி நாம ஒழுக்கத்தை கொண்டு வரணும்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எல்லாம் கேட்கக்கூடிய செயல்களை, எல்லாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், விவாதங்கள், சொற்களை நாம் பகிரக்கூடாது. கேட்ட உடனே கொண்டு வந்து மற்றவங்க கிட்ட சொல்லிடுறது, இது கூடாது. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல நிச்சயமாக நமக்கு ரசூலுல்லாஹ் திருத்தி இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யஹ்திஸு குல்லமா சமிஅ. ஒரு மனுஷனுக்கு அவன் பொய்யன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு சின்ன காரணமே போதும். நாம பொய் சொல்ல மாட்டோம், ஆனா இந்த ஒரு மனிதன் பொய்யன், இவன் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி ஒரு டேக் இருக்கு இல்லையா, இது இவன் பொய்யன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு சிறிய அடையாளமே போதும். அவன் என்ன செய்வான், ஐயஹ்திஸு குல்லமா சமிஅ, அவன் என்னென்ன கேட்கிறானோ எல்லோருக்கிட்டையும் பரப்பிடுவான். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க கேட்கறது தான் சொல்றீங்க, இது பொய் இல்லை, ஆனா கேட்கிற விஷயங்கள் ஆராய்ஞ்சிங்களா இல்லையே. அவங்க எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம்,
ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து சொல்லியிருக்கலாம். மூன்றாவது ஒரு மனுஷன் வந்து இல்லது வெறும் காதால கேட்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும், அந்த விஷயங்களை வந்து சொன்னா இவர் என்ன செய்வாரு? எதுவுமே கேட்காம எதுவுமே ஆராயாம இவங்க உடனே எல்லாருக்கும் பரவிடும். எந்த அளவிற்கு நம்முடைய சமூகம் இந்த இந்த செயல்ல மூழ்கி இருக்குன்னா, சில நபர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும், கேட்கக்கூடிய பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். அவங்கள அடிச்சுட்டாங்க, வீட்டுல சண்டை, இப்படி எல்லாமே இருக்கும். இந்த மாதிரியான கேட்கக்கூடிய அன்றாட செய்திகளை மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கல, பரப்பலைன்னா தூக்கமே வராது. ஆமாவா இல்லையா? எத்தனையோ பேரை பார்க்குறோம், இவங்க இங்க போன்ல பேசுவாங்க, கால் கட் பண்ண உடனே அடுத்த கால் போகும் இன்னொருத்தருக்கு. இவர் இப்படி சொன்னாரு, இவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சாமே, அவங்க வீட்டுல அப்படி நடந்துச்சாமே, இவங்க ஆபீஸ்ல இவர் இப்படி ஆயிட்டாராமே, இவருக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சிருச்சாமே, இப்படி இங்க ஹசது இது இது எல்லா விதமான தவறுகளும் இங்க உருவாகும். இதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இதை நீங்க பேணாது. ஒரு முஸ்லிம் என்ன செய்ய மாட்டான்? கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பகிர மாட்டான். மாறாக ஒரு முஸ்லிமுடைய செயல் எப்படி இருக்கும்? அவன் ஒரு விஷயத்தை கேட்டான்னா, பல விஷயங்கள், ஒரு விவாதத்தை கேட்டான்னா, அவனுக்கு அது தேவைப்பட்டால், ஆமா அவனுக்கு தேவைப்படும் இந்த மாதிரியான செய்திகளை அவன் கேட்கும் பொழுது அவன் அதை அலசி ஆராயும். ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்வோம்? முஃமினுடைய அஹ்லாக் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நாம அலசி ஆராயணும். உங்ககிட்ட ஒரு செய்தி வருது, அந்த செய்தியை முதல்ல நாம அது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அது ஆமா உண்மையா இருக்கா இல்லையான்னு. சரி, அது உண்மையாவே இருக்குன்னா அப்போ நம்ம எல்லாருக்கிட்டும் சொல்லிடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் அங்கேயும் தடுக்குது. ஏன்? இது உங்களுடைய வீட்டு ப்ராப்ளமா இருக்கும், உங்களுடைய உறவினர்களுக்கு தேவைப்படும். இது கொண்டு போய் உங்களுடைய நண்பர்களோ அல்லது உங்களுடைய வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கோ இது சொல்லணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. அப்புறம் ரசூலுல்லாஹ் இங்க என்ன ஒழுக்கத்தை சொல்லி தராங்கன்னா, இஸ்லாம் என்ன காட்டுது? உங்களுக்கு நீங்க அலசி ஆராய்ந்த செய்தியை கூட யாருக்கிட்ட சொன்னா அது பயன்படுமோ அவர்கள்கிட்ட மட்டும் சொல்லுங்க. கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கொண்டு போய் பரப்பக்கூடிய இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள நாம் ஆயிடக்கூடாது. இந்த ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் இங்க சொல்லி தராங்க. எத்தனை செய்திகளை நாம கேட்கிறோமோ அத்துணை செய்திகளை பரப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது. இது ஒரு முஸ்லிமுடைய அடையாளமும் ஒழுக்கமும் இல்லை. இதை நாம பார்க்கிறோம். இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உயர்தரமான அஹ்லாக் ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. இது ஒரு பெரிய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல 3 விதமான நபர்களை பற்றி ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. இவர்களுக்கு சொர்க்கத்துல இந்தந்த இடங்கள் இருக்கு. இடங்கள் மட்டும் இல்ல, இந்தந்த இடத்துல அல்லாஹ் வீடை கொடுப்பான். ஒரு வீட்டை அல்லாஹ் கட்டி கொடுப்பான். எப்படி நாம மஸ்ஜிதுக்கு உதவி செய்யறோமோ, மஸ்ஜித் கட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஒரு நற்செய்தி கொடுத்திருக்கான், நமக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை அல்லாஹ் கொடுப்பான். இதை போலவே இந்த 3 விஷயங்களை பேணக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல தனித்தனி இடங்களை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க இவர்களுக்கு வீடு இருக்கும், இதுக்கு நான் பொறுப்பு. அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நாவ கொண்டு பேணக்கூடிய ஒழுக்கங்கள்ல வருது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதன் தன் பக்கம் நியாயத்தை வைத்துக் கொண்டு, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு விவாதம் ஏற்பட்டுருச்சு, அல்லாஹ் காப்பாற்றணும், அந்த தருணத்துல நியாயம் நம்ம பக்கம் இருக்கு, நமக்கு தெரியும் நாம ஹக்குல இருக்கோம், நாம சரியான பாதையில இருக்கோம். இந்த டைம்ல கூட, இந்த நியாயம் நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த டைம்ல கூட முன்னாடி இருக்கிறவர் அதை புரிஞ்சு கொள்ள மாட்டாரு, இன்னும் விவாதம் ஏறிக்கொண்டே போகும், விவாதம் தன்னுடைய உச்சிக்கு அடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய நியாயத்தை பேசிவிட்டு வாய மூடிக்கொள்ளுங்க. அவ்வளவுதான். என்ன செய்யக்கூடாது? உங்களுடைய நியாயத்தை வைத்து திரும்பவும் சொல்லி சொல்லி அந்த விவாதத்தை இன்னும் சூடி பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போகக்கூடாது. மாறாக நீங்கள் விட்டு கொடுத்து விட்டீர்கள் என்றால், இந்த தருணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நற்செய்தியை சொல்றாங்க, அன ஸஈமும் பிபைத்தின் ஃபீ ரபதில் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். யார் தன் பக்கம் நியாயத்தை வைத்துக் கொண்டு இந்த நாவை கண்ட்ரோல் பண்ணி அந்த விவாதத்திலிருந்து தவிர்ந்து கொள்கிறார்களோ, நிச்சயமாக இவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய அந்த ஓர பகுதியில, அதாவது பூரநகரம் சொல்லுவோம் இல்லையா, சொர்க்கத்தினுடைய அந்த ஓர பகுதிகளில் அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு வீடை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, தொழுவணும், போகணும், ஜகாத்து சதகா எதுவும் இல்லை. நீங்க வெறும் உங்க பக்கம் நியாயத்தை வைத்து கொண்டு இந்த ஹதீஸை நினைவு கூர்ந்து விட்டு கொடுத்துருங்க, அல்லாஹ் உங்களுக்கு வீடை கொடுத்துரும். சுப்ஹானல்லாஹ். ஒரு சின்ன செயல் சொர்க்கத்துல மாளிகை. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் இந்த தன்மையை கொடுப்பாங்க. ஆமீன். இதே ஹதீஸ்ல இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இன்னொரு ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. எந்த ஒரு மனிதன் இந்த பொய் சொல்வது இஸ்லாத்துல ஹராமா இல்லையா? சொல்லலாமா? பொய் சொல்லக்கூடாது, இது ஹராம், இது நமக்கு தெரியும், இதுவும் நாவினால வரக்கூடிய பிரச்சனைகள், இதுல இருந்தும் நாம தவிர்த்து கொள்ளணும். ஆனா பொய் எப்படி சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா,
எந்த ஒரு மனிதன் விளையாட்டிற்காகவும், நான் என்ன சொல்ல, கண்டிப்பா இதுதான் பொய்ன்னு சொல்ல, சும்மா விளையாடணும்பா இந்த ஒரு பொய் சொல்லிட்டேன், இல்ல மற்றவர்களுக்கு சிரிப்பை மூட்டுவதற்காக, சிரிப்பு காட்டுவதற்காக பொய் சொல்கிறானோ, இந்த மனிதன் ஒழுக்கத்தை மீறி விட்டான். மேலும் ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் சும்மா காட்டியே அல்லது விளையாட்டிற்காகவும் பொய் சொல்லாமல் தங்களுடைய நாவை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? பிபைத்தின் ஃபி வஸத்தில் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். ஒரு பொய் சொல்லக்கூடாது, தவறு தெரியும், ஆனா சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சும்மா ஒன்றும் இல்லை, இது ஒன்றும் இல்லை பேசக்கூடிய அதே டைம்ல நான் என்ன சொல்லிட்டேன், இது ஒரு விளையாட்டுக்காக சொல்லிட்டேன், நான் சிரிக்கணுமே சொல்லி இந்த பொய்யை சொல்லிட்டேன். இந்த மாதிரியான செயல்கள் இருந்தும் நீங்க தவிர்த்து கொள்கிறீர்கள்னா நிச்சயமாக உங்களுக்கு ஃபி வஸத்தில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய நடுப்புறத்துல அல்லாஹ் வீடு கட்டி கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். எப்படி? எந்த அமலும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, நீங்க உங்க வாயை கண்ட்ரோல் பண்றதுல இருக்கு. சொர்க்கத்துல நடுப்புறத்துல ஃபி வஸத்தில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய நடுவுல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மாளிகையை தருவான். வேணாமா இது? எத்தனை பேருக்கு ஆசை சொர்க்கத்துல உள்ள போகணுங்கிறதே பெரிய கனவு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நிச்சயமாக நான் என்ன செய்வதற்கு சாட்சி, நான் பொறுப்பு எடுத்துக்கொள்றேன். ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஒண்ணு, உங்க பக்கம் நியாயத்தை வைத்து கொண்டு கூட விட்டு கொடுத்துட்டா, அந்த விவாதத்தை மேலும் வளர்க்காம விட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு சொர்க்கத்துல மாறிடும். இதே போலவே சும்மா விளையாட்டிற்காக நான் சும்மா தான் சொன்னேன், இந்த மாதிரியான பொய்கள்ல இருந்து கூட நீங்கள் உங்களை தவிர்த்து கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய நடுவு பகுதியில் உங்களுக்கு வீடு கொடுப்பான். கடைசியில் ரசூலுல்லாஹ், நாம இப்போ படிக்கிறோம் இல்லையா, இந்த 20 நாட்களுடைய தர்ஸ் அமர்வு எல்லாத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் கடைசியில் சொல்றாங்க, யார் தன்னை ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு முஸ்லிமாக மாற்றிக் கொள்கிறானோ, எப்படி இந்த ஒழுக்கத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு இதை எந்த அளவிற்கு பேண முடியுமோ பேண வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு மார்க்க விஷயங்கள் நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்றால் எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். இதே மாதிரி நாம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுமோ, பின்பற்ற முடியுமோ, இந்த மார்க்கத்தை பின்பற்றி இந்த ஒழுக்கமுடையவர்களாக நாம ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியில இறுதியாக இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, பிபைத்தின் ஃபி அஅலல் ஜன்னah, நிச்சயமாக இவர்களுக்கு, யார் நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இந்த இஸ்லாத்தில இருக்கிறார்களோ, இந்த அடியார்களுக்கு சொர்க்கத்தினுடைய உயர் பகுதியில, ஃபி அஅலல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய உயர் பகுதியில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக ஒரு வீடை கொடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அப்போ நாம இது கேட்கக்கூடிய இந்த அன்றாட அமர்வுகளிலே பல ஒழுக்கங்களை கேட்கிறோம். இந்த ஒழுக்கத்தில் எல்லாமே நாம பேணி நடந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வாக்களிக்கிறான்? பல விஷயங்களை முதல் தர்சல சொன்னேன், முதல் அமர்வுல சொன்னேன், ஆனா இதுவும் சேர்த்து கொள்ளுங்க, நீங்க இந்த ஒழுக்கங்களை பேணக்கூடிய நபர்களாக மாறிவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வீடு சொர்க்கத்தினுடைய உயர் பகுதியில் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு. நிச்சயமா அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட நற்செய்தி நபர்களாக ஆக்கியர்கள் புரிவானாங்க. ஆமீன். இதை போலவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் 2 ஒழுக்கங்களை சொல்லி முடிச்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. ஒரு மனிதன் எந்தெந்த விஷயங்கள் கொண்டு பேசக்கூடாது, இப்போ என்னென்ன செய்யணும் அதன் பார்த்தோம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான பேச்சுகளை நாம பேசக்கூடாது, இந்த நாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல தெளிவாக புரிய வைக்கிறாங்க. லைஸ பில் முஃமின், அதாவது லைஸல் முஃமின், இந்த ஒரு அடியான் முஃமினாக இருக்க முடியாது. யாரு? இப்போ நான் சொல்ல போற இந்த மாதிரியான தன்மைகள் இவனுக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்குன்னா இவர்கள் முஃமின் இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ஆன். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அவர்கள் கூடாங்க வல்லஆன் வல்ஃபாஹிஷ் வலல் பஸீ. மேலும் யார் இந்த உலகத்துல தங்களுடைய நாவை கண்ட்ரோல் பண்ணாம மற்றவர்களிடம் கெட்ட வார்த்தைகளை கொண்டு பேசுறதோ, அல்லது மற்றவர்களுக்கு அடிக்கடி சாபத்தை கொடுக்கிறதோ, அல்லது மற்றவர்கள் மீது அவதூறை பரப்புவதோ, அல்லது மிக முக்கியமாக இந்த ரசூலுல்லாஹ் இதை நாம கவனிக்கணும், ஆபாசமான பேச்சுகளை பேசக்கூடிய இவர்களுக்கு நிச்சயமாக இஸ்லாத்திலே இடமில்லை. இவர்கள் முஃமினாக இருக்க முடியாது. நாம பார்க்கிறோம் இந்த இந்த மாதிரியான இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்துல, இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுடைய வாயில கெட்ட வார்த்தைங்கிறது ஒரு நார்மலான ஒரு சொல்லாக மாறிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைய இளைஞர்கள் சமுதாயத்துல நாம போய் பக்கத்துல நடந்து போனாலே ஒரு 4 வார்த்தை அவங்களுடைய வாயிலிருந்து வருதுன்னா அதுல 3 வார்த்தை கெட்டதாக இருக்கு. ஆமாவா இல்லையா? இது நாம தர்பியத் செய்யக்கூடிய அந்த தரத்துல இருந்து, நம்மளுடைய பொறுப்புல இருந்து நாம நகர்ந்து விட்டோம். இதுதான் உண்மை. எங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம ஒழுங்கான தர்பியத்தை கொடுக்கணுமோ,
நிச்சயமாக பிள்ளைகள் என்ன இருக்கும், எவ்வளவு தரபியத் கொடுத்தாலுமே பிள்ளைகள் சிறுவர்கள் கெட்டதன் பக்கம் தான் சீக்கிரம் இழுக்கப்படுவாங்க. அப்போ நாம அவங்களை கவனிக்கணும். நாம அவங்க எங்க போறாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி இருக்கு, இது எல்லாமே கவனிச்சு இவங்களுக்குடைய தர்பியத்தை உரிய நேரத்துல உரிய அந்த டைம்ல கொடுக்கணும். இது கொடுக்காவிட்டால் எப்படி இருக்கும், இன்றைய சமுதாயத்துல பார்க்கிறோம், ஒவ்வொரு முறையும் பேசும் பொழுதும் கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தையும் இல்லையா. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு, ஆபாசமான பேச்சுகள். இது இப்போ ரொம்ப இயல்பாக மாறி இருந்துச்சு. எத்தனை வீடியோல பார்க்கிறோம், ஒரு டீச்சர் தன்னை கல்வி கொடுக்கக்கூடிய, கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த டீச்சரை இழிவாக பேசுறான், ஆபாசமாக பேசுறான். இது அவங்களுக்கு தவறுனே தெரிய மாட்டேங்குது. அந்த மாணவர்களுக்கு இது தவறுனே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவங்க மூழ்கி போயிட்டாங்க. இதுதான் தங்களுடைய சொற்களாக அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய அனைத்து சமுதாய முஸ்லிம் மக்களை, இளைஞர்களை இந்த தவறிலிருந்து இருந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆமீன். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக இந்த ஒரு அஹ்லாக்கையும் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்லித்தராங்க. நாம பேசும் பொழுது கெட்ட வார்த்தை இது எல்லாமே இருந்து நாம் தவிர்த்து கொள்ளணும். நல்ல முறையில பேசணும், அதாவது சாஃப்டான ஆக்சென்ட்ல பேசணும். எங்க தர்பியத்திற்கு தேவையோ, எங்க நாம பசங்களை திட்டுவதற்காக ஹார்ஷா பேசணுமோ அதையெல்லாம் ஓகே. ஆனா மற்ற நேரங்கள்ல நம்ம எப்படி எடுத்து பார்த்தாலுமே நம்மளுடைய ஆக்சென்ட், நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்டைல் எப்படி இருக்கணும், மிகவும் மெல்லினமாக சாஃப்டா இருக்கணும். இப்போ பார்த்தாலுமே சலாம் சொன்னா கூட இன்னொருத்தரை பயமுறுத்துற மாதிரி சொல்லிடக்கூடாது. அந்த சலாம்லேயே எந்த அளவுக்கு அந்த வாய்ஸ் இருக்கும்னா சலாம் சொல்ற மாதிரி இருக்காது, ஏதோ அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான அந்த வாய்ஸ், இதை கூட ரசூலுல்லாஹ் ஒழுக்கத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. நாம இப்படி பேசக்கூடாது. மேலும் ரசூலுல்லாஹ் இந்த ஒழுக்கத்தை சொல்லிக்கிறாங்க. ஒரு நபர் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்துல முன்னாடி யார் பேசி கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு நாம அந்த அவகாசத்தை கொடுக்கணும். சில பேர் இருப்பாங்க பேசவே விட மாட்டாங்க, வெறும் அவங்களே பேசிட்டு இருப்பாங்க. இதை ரசூலுல்லாஹ் தவிர்க்கிறாங்க. பேசினால் நீங்களும் பேசுங்க, அதே போல பேசக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய நபர்களுடைய அவங்களுக்கும் அவகாசத்தை கொடுங்க. மேலும் யார் பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பேச்சு முடிந்த அளவிற்கு உன்னதமாக கவனிங்க, மிகவும் கூர்ந்து கவனிங்க. அப்போதான் நீங்க என்ன செய்ய முடியும், தெளிவான பதிலும் கொடுக்க முடியும். அப்போ இது நாம நாவல பேணக்கூடிய ஒழுக்கங்களாக இருக்கு. மற்றவர்களுக்கு அவகாசமும் கொடுக்க வேண்டும், நாம பேசினால் அவர்கள் கேட்கவும் வேண்டும். இது இருவருக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒழுக்கங்களே ஒன்றாக இருக்கிறது. ஆகையால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம் பிரார்த்தனை செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாவை கொண்டு எந்த அளவிற்கு இஸ்லாம் நம்மை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறதோ, இதே போலவே இந்த ஒழுக்கங்களை பேணி அல்லாஹ்வுடைய நற்செய்திகளை பெறக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக, நல்ல ஒழுக்கங்களாக இருக்கக்கூடிய நபர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.